ராஜ் சுரேஷ் இருந்தங்க. ஒரு நாள் ஈவினிங் டைம் அவங்க கிராமத்துல உள்ள ஸ்கூல் சுவதுல சுரேஷ் தனியாக இருந்தான். அவன் முகம் சோகத்தின் தெரிஞ்சது. அவன் மனசு கலங்கி இருந்தது. நண்பர்கள் அவனை கைவிட்டாங்கள். அந்த டைம் ராஜ் சுரேஷின் பக்கத்துல வந்தான். சுரேஷ், என்னடா இப்படி உட்கார்ந்து இருக்க? ராஜ், எனக்கு உண்மையான ஃப்ரெண்ட் ஐயே இல்லடா. நீ அடிக்கடி நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தேடுறியா, இல்ல அவங்களா உண்மையா நேசிக்கிறியா? அதை விட நாம நம்ம நட்பை எப்படி மதிக்கிறோம் என்பதே முக்கியம்டா. அதுக்கு பிறகு 2 பேரும் அவங்க சின்ன வயசு நினைவுகளை பேச ஆரம்பிச்சாங்க. நீயும் நானும் ஒன்றாக சுற்றி விளையாண்டு அந்த நாள் நினைவுகளை மறக்கவே முடியாது. நான் உன்னோட இவ்வளவு நாளாக ஃப்ரெண்டா இருந்தாலும் இப்ப நீ மாறிட்ட ராஜ். ஃப்ரெண்டுக்குள்ள சண்டை வர்றது நல்லதுதான். அதை உண்மையான நட்பு அதை கடந்து போயிடும். ஆமா ராஜ், நட்பு என்பது குற்றம் கண்டுபிடிக்கல, ஒருத்தருக்கொருவர் புரிஞ்சுக்கிறது. இனிமேல் நாம் 2 பேரும் நல்ல நண்பர்களாக இருப்போம். அதற்கு பிறகு 2 பேரும் பிரச்சனை மறந்து பழைய நாள் போல சந்தோஷமா ஒன்று சேர்த்தார்கள். அதில் சுரேஷுக்கு மிக முக்கியமான பாடம் கிடைத்தது. உண்மையான நண்பர்கள் சோதனைகளை கடந்து நட்பின் ஆழம் அறிந்தான். சுரேஷ் உண்மையான நட்பின் மதிப்பை கற்றுக்கொண்டான். நட்பே துணை, நண்பர்கள் துணை.